வணக்கம் நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம ஹைப்பர் டென்ஷனை எப்படி குறைக்கிறது போன்ற விஷயம்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன உணவுப் பொருள் பார்க்க போறோம், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு நம்ம டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். ஸோ இந்த வாரம் முழுக்கவே நம்ம ஹைப்பர் டென்ஷனை எப்படி குறைக்கிறது, அதுக்கான உணவுப் பொருட்கள் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன உணவுப் பொருள் பார்க்க போறோம் டாக்டர்? இன்னைக்கு முள்ளங்கி அடிப்படையாக வச்சு ஒரு காய்கறிகள்லாம் சிலது போட்டு ஒரு மோர் கலவை பண்ணிடலாம். அதாவது இதில் முள்ளங்கி, வாழைத்தண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்ந்து ஒரு மோர் கலவை. இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஊட்டம் அளிக்கக்கூடிய, அதாவது இரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் நோயர்களுக்கு ஒரு ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு உணவாக அமையும். இதே நேரத்தில் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் உதவியக்கூடியதுக்கு உதவியாக இருக்கும். இது எப்படி டாக்டர்? இது வந்து கலவையின் போது நம்ம சாலட் மாதிரி எடுத்துக்க போறோமா, இல்லை இது போட்டு கொதிக்க வைக்க போறோமா? இல்லை கொதிக்கலாம் வைக்கல. இது வந்து பச்சையாகவே பச்சடி மாதிரி, அதாவது மோர் பச்சடி அப்படிங்கிறது சின்ன சின்ன துண்டுகளாக இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிக்கணும், தோல் நீக்கிட்டு, வாழைத்தண்டு, முள்ளங்கி இதெல்லாமே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மோரில் ஊற்றி அதில் எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு கலந்து அப்படியே வச்சிட வேண்டியதான். நம்ம உணவே அமிர்தம் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம மோர் நிறைய ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே வரீங்க. ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பச்சடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம தயிர் தான் நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. எதனால டாக்டர் இந்த மோர் யூஸ் பண்ணுறோம்? பொதுவாகவே தயிர் பயன்படுத்துறத கொஞ்சம் குறைச்சிட்டு மோரை தான் நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம அறிவுறுத்திட்டு வரோம். பொதுவாக இந்த பால் பொருட்களில் நம்ம பயன்படுத்த சொல்லக்கூடிய ரெண்டே பொருள் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒன்று மோர், இன்னொன்று நெய். இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம அமிர்தம், இந்த உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் பயன்படுத்திட்டு வரோம். தயிரை தண்ணீர் நிறைய விட்டு கடைஞ்சு வெண்ணெய் முழுவதுமாக நீக்கி விட்டு மோரை பயன்படுத்தலாம். இதுவும் உடம்பை ஊட்டம் அளிக்கக்கூடிய, உடம்புக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு அமிர்தம். அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கி அது பயன்படுத்தும் போது அதுவும் அமிர்தமாக நமக்கு பயனளிக்குது. சித்தர்கள் நமக்கு சொன்ன வழி தான், நாமளாக இது வந்து புதுசாக ஒரு ஃபார்முலாலாம் போடலை. நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெய்யை உருக்கி பயன்படுத்தணும், மோரை பெருக்கி பயன்படுத்தணும். தண்ணீர் விட்டு நல்லா கூடுதலாக்கி எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் பலப்படும் அப்படின்னு சித்தர்களுடைய வாக்கு தான். இதை நாம் புதுசாக சொல்லலை. அதனால் அவங்க தயிரையும் பாலையும் ஏதாவது ஒரு மருந்து பொருட்களோடு சேர்த்து கொடுக்கறதுக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்காங்களே தவிர அதை ஒரு உணவாக அவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை. அதனால் நம்ம மோரையும் நெய்யையும் தான் உணவோடு சேர்த்து பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு இந்த கலவையில் நாம் வந்து கல்லுப்பு பயன்படுத்துறதில்ல, இதுக்கு மாற்றாக இந்துப்பு பயன்படுத்துகிறோம். இந்துப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியம் குளோரைடு தான் இருக்குது. அது இதயத்திற்கு ஊட்டம் அளிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே இதயத்தையும் இரத்த குழாய்களுக்கும் போதுமான ஊட்டத்தை கொடுத்து இரத்த ஓட்டம் உச்சி முதல் பாதம் வரைக்கும் சீராக பரவுறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் இஞ்சியும் அதே மாதிரி தான், வாழைத்தண்டும் அதே மாதிரி தான், எலுமிச்சை சாறும் அதே மாதிரி தான். இது எல்லாமே ஊட்டம் அளிக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை இயல்பாக்கும். நாம் சிலர் நினைப்போம் இந்த மாதிரி மாடர்னில் இருக்க மாதிரி, ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிற மாதிரி மாத்திரை போட்டாச்சுன்னா ரத்த அழுத்தம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது ரத்த அழுத்தம் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால குறைவாக இருந்ததுன்னா இதே மோர்கலவையை பயன்படுத்தும் போது இயல்பான நிலைக்கு வரும். கூடியிருந்தால் குறைக்கும், குறைவாக இருந்தால் கூட்டக்கூடிய ஆற்றல் இந்த கலவைக்கு உண்டு. நிச்சயமா டாக்டர், கேட்கும்போதே தெரியுது இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷோட மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு நான் இப்போ இதை செஞ்சு பார்த்துட்டு வந்துடுறேன். நேர்களே, முள்ளங்கி இஞ்சி மோர் கலவை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுக்கவே நம்ம ஹைப்பர் டென்ஷனுக்கு ரெமடியாக கொடுக்கக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இஞ்சி மோர் கலவை பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ். இதுக்கு வந்து நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ண தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு சாலட் மாதிரி தான் இது பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ முதலாவதாக முள்ளங்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சீரகம், மோர், இஞ்சி துண்டு, வாழைத்தண்டு அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், எலுமிச்சை பழம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நம்ம வந்து பரிமாற வேண்டியதுதான். ஏன்னா வந்து இது ரொம்ப சிம்பிளான டிஷ்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ இதை நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். மோர் ஆட் பண்ணியாச்சு, இஞ்சி, கொஞ்சம் சீரகம், முள்ளங்கி, அதுக்கு அடுத்ததான் வாழைத்தண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ரெண்டுமே ஒரே மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம்.
ஸோ பார்க்கவும் நமக்கு ஈவனாக இருக்கும், சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் பொடியாக இருக்கிறதுனால. கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஆட் பண்ண வேண்டியது லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் சால்ட். இது பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி மாதிரியே இருக்குது பார்க்கும்போது. பட் நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் பொறுத்த வரைக்கும் டாக்டர் மேட்ட தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு, தயிர் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, தயிர்லேருந்து நம்ம கடைஞ்சி வெண்ணெயை நீக்கிட்டு வடிகட்டின மோர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து தான் சால்ட் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தான் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மோர் இருக்கிறதுனால இது கரைஞ்சிரும், இல்லாட்டி நம்ம பொடிச்சும் போட்டுக்கலாம். லெமன் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணோம், இல்லாட்டி லெமன் வந்து நிறைய நீர்த்து போகிறதுக்கு செய்யும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பரிமாறும் போது இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நான் வந்து லெமன் சேர்க்க போகிறேன். நான் பாதி எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. முள்ளங்கி, இஞ்சி, மோர், காய் கலவை இப்போ ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பச்சடி பதத்தில் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பேஸாக வச்சுட்டு நீங்கள் இது மாதிரியே நீங்கள் நிறைய காய்கறியை சேர்த்து ட்ரை பண்ணலாம். ஆனால் பேஸாக நீங்கள் கண்டிப்பாக முள்ளங்கியும் வாழைத்தண்டும் சேர்த்துக்கணும். ஏன்னா இது ஹைப்பர் டென்ஷனுக்கு ரெமடியை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். முள்ளங்கி, இஞ்சி, மோர், காய் கலவை இப்போ செஞ்சு பார்த்தாச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சிம்பிளான டிஷ்ஷாகவும் இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு நம்ம போகலாம். 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கான பதிலை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹைப்பர் டென்ஷனை தடுக்கக்கூடிய அந்த சிம்பிளான டிஷ்ஷை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி அதோட பலன்களை பெறுங்க. ஸோ நம்ம இப்போ சத்யா வழங்கக்கூடிய பரிசு பகுதிக்கு வந்துட்டும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான லெட்டரை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 கேள்விகள் இருக்குது. நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் வான்மதி, சென்னை அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா? வெளியிலலாம் கேட்டால் வீட்டிலலாமும் நம்ம அம்மா அப்பாலாம் எண்ணெய் தேய்ச்சி குளின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீசிங் பிரச்சனை வரும், அலர்ஜி வரும், வெளியில் எல்லாரும் சொல்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா, குளிக்கக்கூடாதா? அதுன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். சரிம்மா, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது வந்து தமிழர்கள்ட்ட குறைந்தபட்சம் ஒரு 2000 ஆண்டுகளாக இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு இடையில ஒரு குழப்பம் நடந்து போச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு ஒரு தவறான கருத்து பதிவாச்சு. அடுத்தது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால இந்த சைனஸ் பிரச்சனை வருது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால எனக்கு வீசிங் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையினால் அதை தவிர்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பல நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். இவங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி வீசிங் பிரச்சனையிலேருந்து, சைனசைட்டிஸ்லேருந்து வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் எண்ணெய் குளியலுக்கு உண்டு. நாம் என்ன விதமான எண்ணெயை பயன்படுத்துகிறோம், இந்த தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எந்த விதமான அரைப்பு பொருட்கள், அதாவது சீகக்காய் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. பாதி பேர் இப்போ எண்ணெய் தேய்ச்சி பாதி பேரில் 3/4 பேருக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே விட்டுட்டாங்க. குளிக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரும் அவசர காலத்தில் இருக்கிறதுனால ஷாம்பூ பயன்படுத்துகிறாங்க. இது எண்ணெய் குளியனுடைய தன்மையை மாற்றிடும். அதுக்கு மாற்றம் என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா அலர்ஜியை ஏற்படுத்திடுது. சீகைக்காய், பாசிப்பயிறு, சில விதமான மூலிகை பொருட்கள் கலந்த கலவையை தான் நாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது தேய்ச்சி குளிக்கணும். அரைப்பு பொடி அப்படிங்கிறது சாதம் வடித்த கஞ்சியில் இந்த சீயக்காய் பொடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கலந்து வச்சுக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி ஒரு 40 நிமிஷம் ஊற வச்சு உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கணும். அந்த மாதிரி எண்ணெய் குளியல் செய்யும்போது நவத்வாரங்கள்லையும் எண்ணெய் இருக்கணும். கண், காது, மூக்கு, அது மாதிரி துவாரங்கள், விரல் நகக்கண்கள், கால் விரல் நகக்கண்கள், இதிலெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வெந்நீரில் தான் குளிக்கணும். குளிக்கும்போது பயன்படுத்தக்கூடிய அந்த அரைப்பு பொடி மூலிகையில் செஞ்ச பொடியாக இருக்கணும். ஒருவேளை அந்த தூசி தும்புப்பட்டவங்க, தும்மல் வர்றவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒருத்தங்க அதை கரைச்சி கொடுக்கணும். அது அவங்களே கரைச்சிக்காமல் இருந்துச்சுன்னா அந்த தூசி மூக்கில் போய் தும்மல் வந்துகிட்டு இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு வேற ஒருத்தங்க கரைச்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி முறைப்படி செய்யக்கூடிய அந்த எண்ணெய் குளியல்னால இரத்த அழுத்தம் சீராகும், அதே மாதிரி இதயம் பலப்படும், உடம்பில் உள்ள நச்சு கழிவுகள் நீங்கும், உடலினுடைய இயக்கம் சீராகிறதுக்கு இந்த எண்ணெய் குளியல் மிகவும் உதவியாக இருக்கும். அதனால் எண்ணெய் குளியலில் 2வது கருத்தே கிடையாது. யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துட்டையும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணெய் குளியல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். வாரம் 2 முறை, முடியாதவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக எண்ணெய் குளியல் செய்யணும்.
எல்லாருக்குமே இருந்த குழப்பம் இப்போ நீங்க இருக்கும் நம்புறோம், எல்லாருமே கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்கன்னு நினைக்கிறோம் டாக்டர். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரியா கன்னியாகுமரில இருந்து எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து கண்ணாடி போடுறாங்களாம். ஸோ அவங்க குழந்தையும் வந்து கண்ணாடி போட வேண்டிய சூழல் வருமா, அது எப்படி தடுக்கிறது போன்ற கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர். சரிம்மா, இதுக்கு ஒரு பதில் வந்து போன கேள்வியில் உள்ள பதில் இவங்களுக்கும் பொருந்தும். எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது வந்து கண் இயக்கத்தை சீர்படுத்துறது, கண் ஒளியை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் அந்த குழந்தைக்கு வந்து கண்ணாடி போடாமல் அல்லது கண் ஒளியை கண்ணை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறது பலவிதமான உணவு வகைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். கண்ணை பாதுகாக்கக்கூடிய பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, காடைக்கண்ணிலாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பச்சை கீரைகள், பச்சை காய்கறிகள், நல்ல பழங்கள், அந்த வானவில் நிறத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நிறத்தில் உள்ள எல்லா விதமான பழங்களும் காய்களும் அவங்க அதிகமாக பயன்படுத்துறது மூலமாக கண் விழித்திரையை பாதுகாப்படைய செய்யும். அதுமாதிரி கண் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உளுந்து, பாசிப்பயிறு, வெந்தயம் போன்ற பொருட்கள்லாம் அவங்க வந்து உடம்புக்கு அதிகமாக சேர்த்துட்டாங்கன்னா அது வந்து மூளையும் பலப்படுத்தும், கண்ணையும் பாதுகாக்கும். எண்ணெய் குளியல், கண்ணில் எண்ணெய் விடுறது. கண்ணில் எண்ணெய் விடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் விடுறதே இல்லை. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது தலைக்கு மாத்திரம் தான் எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்ணில் ஒரு துளி எண்ணெய் விடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்கள், நிறைய விதமான டிவி பார்க்குறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, எல்லாமே எலக்ட்ரானிக் சாதனங்களாக இருக்குது. இப்போ எலக்ட்ரானிக் சாதனத்துலேருந்து வரக்கூடிய ஒளிகள் எல்லாமே கண் விழித்திரையை பாதிப்படையக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி அதிக நேரம் அந்த கம்ப்யூட்டர் பார்க்குற குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால எலக்ட்ரானிக் சாதனங்களோட தொடர்புடைய இருக்கக்கூடிய அந்த குழந்தையாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 to 6 முறை நல்லெண்ணெய் கண்ணில் விட்டு வந்தாச்சுன்னா கண் ஒளியை பாதுகாக்கும். அது மாதிரி உணவு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சில விதமான பழக்க வழக்கங்கள், கண்ணுக்கான பயிற்சி, காலையில் வந்து சூரிய ஒளியை கண்ணை பலகனி மாதிரி வச்சு பார்க்குறது, ராத்திரி நில ஒளியை பார்க்குறது, கண்ணில் வந்து படிகார நீர் விட்டு கண்ணை தூய்மைப்படுத்துறது, இந்த மாதிரி பல வழக்க வழக்கங்கள் இருக்குது. அதை பின்பற்றிட்டு வந்தாச்சுன்னா கண்ணை பாதுகாத்துக்க முடியும். ஸோ டாக்டர், இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 கொஷின்ஸ் பார்த்தோம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கு குளிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த வீசிங் பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு எல்லாருக்குமே விடை தெரிஞ்சிருக்கும் நம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி. ஸோ நேர்களே, இந்த வாரம் முழுக்கவே நம்ம ஹைப்பர் டென்ஷனை குறைக்கக்கூடிய உணவு வகைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.